ஒரு குளத்தில் 2 கொக்கும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தன. திடீரென அதிக வெப்பம் காரணமாக குளம் வற்றத் தொடங்கியது. இதனால் கொக்குகளுக்கு உணவு இல்லாத காரணத்தால் வேறு நீருள்ள குளத்திற்குச் சென்று விடலாம் என முடிவு செய்தன. இதைக் கேட்டவுடன் ஆமையும் உங்களுடன் சேர்ந்து நானும் அங்கு வருவதாக கூறியது. நீருள்ள குளம் வெகு தொலைவில் இருப்பதால் கொக்கு வேகமாக பறக்கும். ஆனால் ஆமையால் பறக்க முடியாது என்பதால் கொக்குகளும் ஆமையும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டின. அதன்படி ஒரு அகலமான மரக்குச்சியைக் கொண்டு இரு முனைகளிலும் கொக்குகள் தங்களது அலகுகளால் பிடித்துக்கொண்டும் பின் ஆமை குச்சியின் நடுப்பகுதியை தனது வாயால் கவ்விக்கொண்டது. கொக்குகள் பறப்பதற்கு முன்பே எந்த காரணம் கொண்டும் பறக்கும்போது வாயை திறந்து பேசக்கூடாது என்று ஆமையிடம் எச்சரித்துவிட்டு பின் பறக்க ஆரம்பித்தனர். குறிப்பிட்ட தூரம் பறந்து கொண்டிருந்தபோது ஆமைக்கு உயரப் பறப்பதை நினைத்து மனம் மகிழ்ந்து உணர்ச்சி வசப்பட்டு கொக்குகள் எச்சரித்ததை மறந்து வாயை திறந்தது. வாயை திறந்த அடுத்த நொடியே ஆமை கீழே விழுந்தது. நண்பர்களே, இந்த சிறுகதையின் மூலம் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம்: நாம் பேசும்போது இடம் பொருள் அறிந்து யோசித்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நமக்கு நஷ்டமே ஏற்படும். என்ன நண்பர்களே, இடம் பொருள் அறிந்து நடந்து கொண்டால் அனைத்து நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் தானே?